18வது இந்தியன் பிரீமியர் லீக் தொடர் வரும் மார்ச் 21ஆம் தேதி தொடங்குகிறது. மே மாதம் கடைசி வரை ஐபிஎல் தொடர் நடைபெற இருக்கிறது. தலா 5 கோப்பைகளை வென்றுள்ள சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மீது மட்டுமின்றி நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளும் இந்த ஆண்டு பலமாக காணப்படுகிறது. ஆனால் வழக்கத்தை விட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிதான் வித்தியாசமாக தோற்றமளிக்கிறது. பெரிய நட்சத்திர வீரர்கள் மட்டும் குறிவைத்து தூக்குவதை வாடிக்கையாக வைத்திருந்த ஆர்சிபி இந்த முறை அந்த வியூகத்தை கைவிட்டு அணி காம்பினேஷனுக்கு ஏற்றவர்களை பார்த்து எடுத்துள்ளது எனலாம். மோ பாபோட் ஆர்சிபியின் இயக்குநரான பின்னர் நடைபெற்ற முதல் மெகா ஏலம் இது என்பதால் முழுமையாக ஆர்சிபிக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்துள்ளார். அணியின் ஆலோசகராக தினேஷ் கார்த்திக்கும் உள்ளூர் இளம் வீரர்களை அடையாளம் காட்டியிருக்கிறார். மோ பாபட் 2019ஆம் உலகக்கோப்பை தொடருக்கு இங்கிலாந்து அணியை கட்டமைத்ததில் முக்கிய பங்காற்றியவர். அந்த வகையில் இந்த முறை அவர் ஆர்சிபிக்கு பில் ஜால்ட், லியம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல் என வெளிநாட்டு வீரர்கள் வரிசையில் இங்கிலாந்து வீரர்களை அதிகம் அள்ளி போட்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமின்றி எஸ்எல் வுட், டிம் டேவிட், நுவான் துஷாரா, ரொமோரியா, ஷெப்பர்ட், லுங்கி இங்கிடி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் பில் சாலட், லியம் வெலிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், ஹேல்சில்டோட் ஆகிய 4 வரை முதற்கட்டமாக பிளேயிங் 11 இடம்பெறுவதாக எதிர்பார்க்கப்பட்டது. இதில் ஹேசில்வுட் ஏற்கனவே காயம் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து விலகியிருப்பதால் அவர் ஐபிஎல் தொடரில் விளையாடுவாரா இல்லையா என்பது சந்தேகம் எழுதியிருக்கிறது. இதுவே ஆர்சிபி ரசிகர்களுக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தொடையெலும்பில் காயம் காரணமாக ஜேக்கப் பெத்தல் 3வது ஒருநாள் போட்டியிலிருந்தும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்தும் விலகியிருக்கிறார். முதல் ஒருநாள் போட்டியில் அரசதம் அடித்திருந்த பெத்தல் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது அவர் காயத்தில் சிக்கியிருப்பது ஆர்சிபிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஜேக்கப் பெத்தல் ஒருவேளை ஐபிஎல் தொடருக்குள் காயத்திலிருந்து குணமடையாவிட்டால் அவருக்கு பதில் ட்ராவிஸ், டான் லாரன்ஸ், ஷான் ஹோப் உள்ளிட்டோரை அணியிலிருந்து மாற்று வீரராக எடுக்கலாம். ஆர்சிபியின் மிடில் ஆர்டருக்கு இவர்கள் பலம் சேர்ப்பார்கள் நம்பலாம். அடுத்தடுத்து ஆர்சிபியில் பலம் கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாட்டி கப் அடிகள்னா இவங்க வச்சு செஞ்சிருவாங்கன்ற அளவுக்கு ஆர்சிபிக்கு மரண பயத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேலும் நிறைய தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் கிடையாது, இது ஸ்போர்ட்ஸ் ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே.